குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சந்திரராஜன். ஒரு டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் லீவ்னால நேற்று நைட் போடல, இப்போ போடுறோம். ஸோ இன்னைக்கு லீவு மகாவீர் ஜெயந்தி. ஸோ வென்ஸ்டே தான் மார்க்கெட்டு. திருப்பி தேர்ஸ்டே இருக்கும், ஃப்ரைடே லீவு. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே 3 நாள் லீவு. ஸோ தேர்ஸ்டே 2 நாள் இருக்குது. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட் ஆஸ் யூஷுவல் பிகாஸ் ஆஃப் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் வார்மேட்னால டவுன் ஆகிடுது. டவுன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விங் வச்சுருந்தோம், டே வைஸில் ஸ்விங் வச்சுருந்தோம். இதுக்கு கீழே போன அப்புறம் தான் நம்ம டவுன் சைடு போகும். ஸோ இங்கேருந்து நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். உங்களுக்கு இதில் பார்த்தா கிளியராக தெரியும். ஸோ இதை மார்க் பண்ணியிருந்தோம். இதுக்கு கீழே மார்க்கெட் போனதுக்கப்புறம் செல் பண்ணணும், ஏன்னா அது வரையும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கீழே உடச்சிச்சுன்னா கன்ஃபார்மாக செல்லு அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இதை தாண்டினாதான் பைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகணும். எங்கே ஓப்பன் ஆகிருக்குறத பாருங்கள். நம்ம லேட்டஸ்ட் ஸ்விங்லோ அந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சப்போர்ட், அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, அது கீழே ஓப்பன் ஆகலை. ஸோ நம்மளோட ரெகுலர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் அந்த ஓவரால் டே வைஸ் ஸ்விங்குக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய ரெண்டு பக்கம் விற்கும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இது சைட்வேஸ் மார்க்கெட் தான் போகும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்பைரி இன்னைக்கு மார்னிங் வந்து 2 மணிக்கு சைட்வேஸ் போத் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாற்றி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு டைரக்ஷன் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம ப்ரீமியம் மெல்ட் பண்ணுவாங்க. இது எல்லா எக்ஸ்பைரி நடக்கிறது தான். நேற்றுக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் விற்காதனால எந்த பக்கம் உடையுதுன்னு நம்ம பார்க்கணும். பட் இந்த ஸ்விங் ஐயில் வந்து சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்ததுனால மார்க்கெட் இதுக்கு கீழே உடையில ஃபர்ஸ்ட் பை மிட் கேண்டில். எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பை மிட் கேண்டில் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஸோ செல்லர் வந்ததுனால சப்போர்ட் வந்ததுனால செல்லரை பற்றி நம்ம பயப்படணும் தான். ஸோ செல்லர் வந்து அங்கே வீக் தான், பையர் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த பையிங் ப்ரெஷரை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகிடுது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்து டார்கெட் கீழே வைப்போம். இதுதான் நம்மளோட ஓப்பனிங் ட்ரேடோட ஸ்டைலு. இதுக்கு நம்ம இருக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். கேப் அப்னா எப்படி, கேப் டவுன்னா எப்படி, ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னு. ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லாங் ட்ரேட் எடுத்து டார்கெட் இதை வச்சுருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு கீழே வச்சுருப்போம். பட் அஃப்கோர்ஸ் ஸ்டாப் லாஸ் பெருசு இல்லைன்னு சொல்ல, ரொம்ப தைரியமாக இருக்கவங்க ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கவங்க இந்த இடத்துலையே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இங்கே ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்குது. இப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம் ஒருத்தர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே கேண்டிடேட் கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 5 நிமிஷத்தில் ட்ராவல் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட்டால் மேலே போக முடியல, கீழே விழுந்துருது. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் படி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி செல்லிங் ப்ரெஷரோடு வரதுனால இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம க்ளோஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக 50லேருந்து 60 பாயிண்ட் அசால்ட்டாக எடுத்துருப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இப்போ பை சைடில் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம். நம்ம மார்க்கெட் செல் ஆன் ரிஸ்க் கான்செப்ட் இருக்கும்போது பை சைடில் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்துடணும். ரேலியை கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி ரேலியை கேப்சர் பண்ணாமல் பண்ணி தான் மாட்டிருப்போம். அப்புறம் வெளில வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால என்ட்ரினா இந்த இதை உடைச்சாதான் நமக்கு என்ட்ரி. நம்ம இந்த மாதிரி மார்க்கெட் இப்படி போயிருக்கும்போது ஒரு ஒரு பாக்ஸை போட்டுக்கிட்டு இந்த பாக்ஸை உடையும் போது தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா 2 பக்கம் விக் அதிகமாக இருக்குது. ஸோ பையர் செல்லர்ஸ்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது. இது ஏன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி எக்ஸ்பைரி ரோல் ஓவர் பொசிஷன் இருக்கும். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் சேரும்போது நம்மளால எந்த பக்கம் மார்க்கெட் டைரக்ஷன் சொல்ல முடியாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 2 மணி 1:30 மணிக்கு தான் மார்க்கெட் இதை உடச்சி கீழே வந்தது. ஸோ வந்ததுக்கு அப்புறம் ஒன்று ரீடெஸ்ட்டில் சில பேர் என்ட்ரி எடுக்கலாம், சில பேர் அங்கேயே எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட்டால ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் நடந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட்டால ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா வேற, ஸ்டாப் லாஸ் ஹிட்னா வேற. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணாதான் கேண்டில் க்ளோஸ் பண்ணாதான் ஸ்டாப் லாஸ் கொடுத்து வெளில வரும். மைண்டில் ஸ்டாப் லாஸ் தான் அப்போ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட 127 பாயிண்ட்டு இல்லை நான் ரிவர்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 75 பாயிண்ட் சாலிடாக 50 பாயிண்ட் வந்துருப்பாங்க கன்ஃபார்மாக. இல்லை சில பேர் வந்து நான் ரிவர்ஸ் ஆன அப்புறம் தான் எடுப்பேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு எடுத்திருந்தாங்கன்னா அவங்க இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக டார்கெட். அதே மாதிரி 150 பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் வெளில இருந்திருப்பாங்க 100 பாயிண்ட். ஸோ கண்டிப்பாக முன்னாடி ஒரு 50 பாயிண்ட்டு, இங்கே ஒரு 100 பாயிண்ட்டு, 2 ட்ரேட் நல்ல ட்ரேட் கிடச்சிது இன்னைக்கு. ஸோ இன்னையோட மந்த்லி எக்ஸ்பைரி ரொம்ப அருமையாக நமக்கு முடிஞ்சது. இப்போ நாளைக்கு என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி மற்ற எல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துருவோம்.
பேங்க் நிஃப்டி 4% டவுனு. நிஃப்டி வந்து 2%, பேங்க் நிஃப்டி 4%. ஏன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து 100 பில்லியன்ஸ் மேலே வச்சுக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டனால பேங்கிங் செக்டார் செல்லிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து டாலர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 95 போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் ப்ரைஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதுதான் மெயினாக பார்க்கணும். நேற்றுக்கு வந்து மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 103 வரையும் போயிடுது. இப்பயும் அங்கே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் விழுறதுக்கு காரணம். ஸோ மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லாமே டவுன் தான். ஸோ இப்போ நாளைக்கு வென்ஸ்டே என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நாளைக்கு என்ன ட்ரேட் ஆகும், நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் அப்படின்னா, இப்போ வந்து இந்த டே லோவை தூக்கி மாற்றிட்டு இருக்கோம். டே க்ளோஸ், டே ஐ இதெல்லாம் ஒழுங்கான பொசிஷன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து டே வைஸில் போட்டு பார்ப்போம் மார்க்கெட் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ இந்த ஸ்விங் க்ரோ வந்து ஒன்றும் கீழே இறங்கிடுது, இங்கே வந்து இறங்கிடுது ஆல்மோஸ்ட். ஓகேவா, ஸ்விங்கை அங்கேயே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 23,300, இந்த பக்கம் வந்து 22,350. ஸோ மார்க்கெட் எங்கே போகுது, கீழே வந்துட்டு மேலே போகுதா இல்லை மேலே வந்துட்டு கீழே போகா. ப்ராபலி நாளைக்கு ஃபியூச்சர் நியூ ஓப்பனிங், புது எக்ஸ்பீரி ஆரம்பம். அதனால ஒரு சின்ன கண்டிப்பாக புல் பேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னபடி இது வந்து செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் இருக்குது. அந்த மாதிரி மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகினாலோ இல்லை கேப் ஓப்பன் ஆனாலோ ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்துன்னா நம்ம வந்து ரேடியை ட்ரை பண்ண வேண்டாம். ரேடியை வந்து ஒன்லி செல் ஆன் ரைஸ் கான்செப்டில் ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து உடஞ்சதுன்னா எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஸோ 22,150, அடுத்தது 21,22,000 அந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டே இருக்குது. வீக்லியில் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னோம் 22,000 உடஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் 19,000 போட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ சத்திக்கு 22,000 இன்னும் ஒரு 300 பாயிண்ட் இருக்குது, அது உடையாமல் இருக்கணும். 22,200 இஸ் நல்ல சப்போர்ட்டு. அங்கே ஒரு வாட்டி எப்போ பேருக்கு கடைசியாக கிட்டத்தட்ட February 2025 அந்த டேரிஃப் போது இறங்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஏறுதான்னு பார்ப்போம். சப்போஸ் இது கீழே ஊதுன்னா அடுத்தது நமக்கு 21,350, அதை விட்டா அடுத்தது 19,000. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ நாம் வந்து நாம் மண்டே என்ன பண்ணுவோம், வென்ஸ்டே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஸ்விங் ஐ வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 23,300. இந்த 23,300 தாண்டினா தான் ரிவர்ஸ் ட்ரேட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு வந்து அது வரையும் செல் ஆன் ரைஸ் கான்செப்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் வேணால் நம்ம வந்து பை சைடு ட்ரை பண்ணலாம். பட் லெவல்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள், நடுவில் ட்ரேட் இருக்க வேண்டாம். நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டென்ட் போட்டிருக்கோம். அதை பாருங்கள் எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு 200 பாயிண்ட் கேப் அப் ஆகி இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல் சைட் ட்ரை பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டு நேற்று ஐவோட தாண்டி மேலே ஆச்சுன்னா நம்ம அப்சைடில் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ட்ரை பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன், பை சைடு லாங் சைடு போகும்போது 10 பாயிண்ட் 20 பாயிண்டோட வெளில வந்துருங்க. செல் சைடில் ரேலியை கேப்சர் பண்ண பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.